மருத்துவ கல்விக்கு தேவையான மொழிகளில் ஒன்று. மேலும் ஜூண்டி ஷப்பூர் அவர்களுடைய தலையாய அறிவுக்கூடம். ஒரு நோயுற்ற ஏமன் அரசன் தாயிஃபுக்கு வந்து அங்கு ஜூண்டி ஷப்பூரில் கற்றுத்தேறிய ஹாரிஸ் பின் காலத்திடமே சிகிச்சை பெற்றார். அக்காலத்தில் அது சிறந்த மருத்துவக் கல்லூரியாக இருந்தது. முகம்மதே கூட ஹாரிஸ் பின் காலத்தியிடம் நோயாளிகளை அனுப்பி வைப்பார். முகம்மதின் காலத்திலேயே அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு புது மருத்துவக் கல்லூரி அமையப் பெற்றது. அங்கு கேலனின் 16 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இதிலிருந்து முகம்மதிற்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ் மற்றும் கேலன். இது தவிர ஹாரிஸ் பின் காலத் இன்னும் அக்காலத்தில் வாழ்ந்த வேறு சில மருத்துவர்கள் மூலம் அன்றைய கருவியல் கோட்பாடு அறிவை பெற்றுக்கொள்ள ஏராளமான வாய்ப்பிருந்ததை பார்க்கிறோம். குர்ஆனின் மக்காவில் இறங்கிய கடைசி அத்தியாயங்களில் ஒன்றான 40வது அத்தியாயம் 67வது வசனத்தில், அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பிறகு சொட்டு விந்தணுவிலிருந்தும் பிறகு அட்டை போன்ற தசையிலிருந்தும் படைத்தான். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடும் என்றால். மேலும் ஹஜ் என்ற அத்தியாயத்தில், ஓ மனிதர்களே, உங்களுக்கு மறுமையை பற்றிய சந்தேகம் இருப்பின் உங்களை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். ஆகவே எதை விளங்கிக் கொள்ள அல்லது எதை சிந்திக்க வேண்டுமென நான் கேட்டால் அதில் தப்பில்லையே. இதோ மீண்டும் குர்ஆனுடைய கட்டங்களை பாருங்கள். நுத்ஃபா விந்தனு, ஆலக்கா சதைக்கட்டி, முதுகா துண்டு இறைச்சி, அதாம் எலும்புகள், மேலும் எலும்பை தசைகளால் போர்த்துவது. பதில் தெளிவாக தெரிகிறதல்லவா? அந்த நேரத்தில் பொதுவாக அறியப்பட்டிருந்த விஷயங்களைப் பற்றிய மக்கள் விளங்கியும் இருந்தார்கள். கிரேக்க மருத்துவர்களால் விவரிக்கப்பட்டிருந்த கருவியல் கோட்பாடுகளே அவை. முகம்மதோடு இருந்த அனைவரும் கிரேக்க மருத்துவர்களின் பெயர்களை அறிந்திருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கிரேக்க மருத்துவர்களின் கருவியல் கோட்பாட்டை விளங்கியிருந்தார்கள். அவர்கள் ஆண் விந்தும் பெண்ணினுடைய மாதவிலக்கு இரத்தமும் தசைக்கட்டியாக மாறி பிறகு குழந்தையாகிறது. ஒரு கட்டத்தில் உருவம் அமைந்தும் அமையாததுமாக சிசுவின் நிலை இருந்தது. எலும்புகளே முதலில் உருவாகி பிறகு அது தசைகளால் மூடப்பட்டது. இப்படி பொதுவாக அன்று அறியப்பட்ட விஷயங்களைத்தான் அல்லாஹ் தனது அத்தாட்சிகளாக சுட்டிக்காட்டி தன்னை நோக்குமாறு அழைக்கிறான். இந்த கருவியல் சம்பந்தமாக அன்று பொதுவாக வைக்கப்பட்டிருந்த கருத்து உண்மையானதல்ல. முகம்மதுக்கு பிந்தைய காலத்து மருத்துவர்களை பார்ப்போம். அதில் 2 பிரபலமான மருத்துவர்கள் உள்ளனர். ஆனால் இந்த விஷயத்தில் குர்ஆனின் தாக்கம் இவர்கள் மீது இருக்கவில்லை. ஆயினும் நம்பிக்கையும் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ், கேலன் ஆகியோரின் கோட்பாடுகளை கிபி 1600 வரை அக்காலத்தில் அரபுக்கள் மத்தியில் நிலவி வந்திருக்கிறது. தற்காலத்திய ஷபீர் அலி போன்றோர் கூறுவது போல, குர்ஆனின் அலக்க என்ற சொல்லுக்கு அட்டை போன்ற பொருள் என்பதை குர்ஆனுக்கு பிந்தைய காலத்தில் வந்த இந்த மருத்துவர்கள் சொல்லவில்லை. மாறாக இதற்கு நேர்மாறான கருத்தை கொண்டுள்ளனர். அன்றைய இந்த கிரேக்க மருத்துவர்களின் கோட்பாட்டையே குர்ஆன் பேசுகிறது. கிரேக்க மருத்துவர்களின் கோட்பாட்டின் ஒரு விளக்கம் போலவே குர்ஆனின் கருத்தும் இருக்கிறது. அவிசீனா என்ற அலி இப்னு சீனாவின் கருத்துப்படி 2 அம்சங்களிலிருந்து மனித உருவாக்கம் நடைபெறுகிறது. ஒன்று ஆணின் விந்து, இரண்டாவது பெண்ணின் விந்து. மாதவிலக்கின் முதல் பாகம். இதிலிருந்து அரிஸ்டாட்டில் மாதவிடாய் இரத்தத்தை என்ன சொன்னாரோ அதையே இப்னு சீனாவும் பெண் விந்து என்று பேசுகிறார். இன்றைய நவீன ஐரோப்பியர்களை பொறுத்தவரை இப்னு சீனா ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி, விஞ்ஞான மேதை என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளச் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். இப்போது நாம் இப்னு கைமா சௌஜியாவை பார்ப்போம். கருவியல் சம்பந்தமாக குர்ஆனுக்கும் கிரேக்க மருத்துவத்திற்கும் இடையே இருந்த உடன்பாட்டை தன் கோட்பாட்டுக்கு சாதகமாக்கிக் கொண்டார். அவர் எழுத்து போதிய அளவு தெளிவாக இல்லை. ஹிப்போக்ரட்டிஸின் கருத்துக்களை ஊதா வண்ணத்திலும், குர்ஆன் வசனங்களை பளிச்சென்ற பச்சை வண்ணத்திலும், ஹதீஸை அடர்ந்த ஊதா வண்ணத்திலும், இவற்றின் விளக்கங்களை சிவப்பு வண்ணத்திலும், அவருடைய சொந்த கருத்துக்களை நீலப்பச்சை வண்ணத்திலும் குறித்து வைத்திருக்கிறார். கிதாபுல் ஜின்னா என்ற நூலின் 3வது அத்தியாயத்தில் ஹிப்போக்ரட்டிஸ் சொல்வதாக இப்படி குறிப்பிடுகிறார். விந்து மெல்லிய சவ்வுக்குள் இருப்பதாகவும் தாயின் இரத்தத்தினால் அது வளர்ந்து கருப்பைக்குள் இறங்குவதாகவும் குறிப்பிடுகிறார். சில சவ்வுகள் ஆரம்பத்திலேயே உருவாகின்றன, மற்றவை 2ஆம் மாதத்திலும் வேறு சில 3ஆம் மாதத்திலும் உருவாகின்றன. இந்த கருப்பைக்கு இரத்தம் இறங்குகிறது என்ற வார்த்தையை ஹிப்போக்ரட்டிஸ் கண்ணாடி ஒளிவில்லையில் நாம் பார்த்தோம். இதையே கடவுளும் குர்ஆனின் 39வது அத்தியாயம் 6வது வசனத்தில், அவன் உங்கள் அன்னையரின் வயிற்றில் 3 இருட்திரைகளினுள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அதன் பிறகு தன்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறார். இந்த ஒவ்வொரு சவ்வும் ஒரு இருளுக்குள் அமைந்திருப்பதால் படைப்புகளின் படித்தரங்களையும் ஒரு நிலையிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுவதையும் குறிப்பிடும் இறைவன் சவ்வுகளுக்குள் உள்ள இருளையும் சுட்டிக் காட்டுகிறான்.
அநேக குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வயிற்றுக்குள்ளே உள்ள இருள், கருப்பைக்குள்ளே உள்ள இருள், பனிக்குடத்துக்குள்ளே உள்ள இருள். இப்போது இரண்டாவது உதாரணத்தில் ஹிப்போக்ரட்டிஸ் சொல்வதை நாம் பார்ப்போம். வாய் தானாகவே திறந்து விடுகின்றது, மூக்கும் காதுகளும் தசையிலிருந்து உருவாகி விடுகின்றன, காதுகள் திறந்து விடுகின்றன, கண்கள் தெளிவான நீர்மத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. நபி வழக்கமாக சொல்வார், எவன் என் முகத்தை படைத்து வடிவமைத்து கேட்கும் சக்தியையும் பார்க்கும் சக்தியையும் தந்தானோ, இன்னும் இப்படி அடுக்கிக் கொண்டே போவார். இப்போது ஹிப்போக்ரட்டிஸை மறுபடியும் பார்ப்போம். இது இரண்டாவது கட்டத்தில் உள்ளது. நான் வாசித்த அதேதான். ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன சவ்வை சுற்றி தாயின் ரத்தம் இறங்குகின்ற விஷயத்தை இப்னு கைம் குறிப்பிடுகின்றார். அவர் பேசுவது நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான். ஏனெனில் முகம்மதின் காலத்தைச் சார்ந்த படித்தவர்கள் கிரேக்க மருத்துவத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். எப்படியாயினும் நாம் இன்று முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிரேக்க மருத்துவ கோட்பாட்டில் எந்த திருத்தத்தையும் குர்ஆன் செய்துவிடவில்லை என்பதைத்தான். ஆகையால், ஹே இங்கு பாருங்கள், நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு, அலக்கை என்றால் தொத்திக் கொண்டிருப்பது அல்லது அட்டை போன்ற ஒன்று என்று கூக்குரலிட வழியில்லை. அதற்கு மாறாக இந்த விஷயத்தில் குர்ஆனும் கிரேக்க மருத்துவமும் கருவியல் விஷயத்தில் உடன்பட்டிருப்பதை அவரால் காட்ட முடியும். அந்த உடன்பாடு பிழைதான். இந்த விஷயத்தில் கடைசி ஆதாரமாக கிபி 1200 வெளியான குர்ஆன் விளக்கத்தை பார்ப்போம். இதோ அதனுடைய மொழிபெயர்ப்பு. இதோ குர்ஆனின் விளக்கத்தை பார்க்கலாம். அலக்காய் என்றால் ஒரு துண்டு இரத்தக்கட்டி என்றுதான் அவர் சொல்கிறார். குர்ஆனிலிருந்துதான் அவர் சொல்கிறார். இரத்தக்கட்டி என்கிறார், பிறகு இறைச்சி துண்டு என்கிறார். அவர் தரும் விளக்கங்களெல்லாம் குர்ஆனிலிருந்துதான் சொல்கிறார். வாய் கொள்ளக்கூடிய அளவிலான மெல்லப்பட்ட இறைச்சி துண்டு என்றெல்லாம் அவர் தொடர்ந்து பேசுகிறார். இந்த ஆய்வின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல, கட்டம் கட்டமாக கரு உருவாவது என்ற கோட்பாடு நவீன காலத்தைச் சேர்ந்ததே. அதேபோல் குர்ஆனிலும் கட்டம் கட்டமாக கரு உருவாவது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ், இந்திய மருத்துவ உறுப்பினர்கள் மற்றும் கேலன் இவர்கள் அனைவருமே கட்டம் கட்டமாக கரு உருவாவதைப் பற்றி குர்ஆனுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேசிவிட்டார்கள். குர்ஆன் வந்த பிறகு கட்டம் கட்டமான கரு உருவாக்கம் பற்றி அது குறிப்பிட்டிருப்பது கிரேக்க மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளதே. அதேபோல் கேலன் போதித்திருப்பதும் இதே விஷயத்தைத்தான். இதைத்தான் இப்னு சீனாவும் இப்னு கைமும் கற்பித்தார்கள். எலும்பின் கட்டத்தை பொறுத்தவரையில் டாக்டர் மூர் அவருடைய பாடப்புத்தகத்தில் தக்க முறையில் சுட்டிக்காட்டியிருப்பது போல, தசை நாளங்களிலிருந்து உருவாகும் அதே நேரத்தில் எலும்பு கூர்த்துகளும் உருவாகின்றன. மொத்த எலும்புக்கூடும் உருவாகிவிட்ட பிறகு அதனைத் தொடர்ந்து தசைகள் எலும்பை சுற்றி போர்த்த ஆரம்பிக்கின்றன. அதே போன்று அலக்கா என்றால் கட்டி என்றுதான் குர்ஆன் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஒரு குழந்தை உருவாவதில் ஒரு பெண்ணின் பங்களிப்பு என்பது அவளுடைய மாதவிடாய் ரத்தம்தான் என்று முகம்மது சொல்லி வந்ததை அவர் காலத்து குறைஷிகள் செவிமடுத்துள்ளனர். ஆகவே இப்போது ஒரு முடிவுக்கு வரலாம். இவ்வளவு காலமாக கருவியல் பற்றி குர்ஆனிய வசனங்கள், அதாவது ஒரு மனிதன் ஒரு துளி விந்திலிருந்து படைக்கப்பட்டு அதுவே கட்டியாக ஆனது என்று சொல்லி வந்ததெல்லாம் ஹிஜ்ரி 1ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞான கோட்பாட்டின்படி குர்ஆனின் காலத்தில் சரியானவையே. 20ஆம் நூற்றாண்டின் நவீன விஞ்ஞானத்தின் துணை கொண்டு பார்த்தால் ஹிப்போக்ரட்டிஸ் தவறு, அரிஸ்டாட்டிலும் தவறு, கேலனும் தவறு, அதேபோல் குர்ஆனும் தவறுதான். எல்லோருமே தவறுதான் செய்திருக்கிறார்கள். இனி நாம் சந்திர வெளிச்சத்தை பற்றி பார்ப்போம். சூரியனின் ஒளியைத்தான் சந்திரன் பிரதிபலிப்பதாக குர்ஆன் எங்கே சொல்லி இருக்கிறது? 71ஆம் அத்தியாயமாகிய சூரா நூஹ் ஒளி என்ற அத்தியாயத்தில் 15லிருந்து 16வது வசனங்களில் 7 வானங்களையும் ஒன்றின் மேல் ஒன்றாக படைத்து அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் எவ்வாறு அமைத்துள்ளான் என்பதை பார்க்கவில்லையா? சந்திரனை அரபியில் நூர் என்றும் சூரியனை விளக்கு அரபியில் சிராஜ் என்றும் சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களில் சிலர் சூரிய சந்திர வெளிச்சங்களை குறிப்பிட வெவ்வேறு வார்த்தைகளை குர்ஆன் பயன்படுத்துவதால் சூரிய வெளிச்சம் அசல் என்றும் சந்திர வெளிச்சம் அதன் பிரதிபலிப்பு என்றும் தெரிய வருகிறது என்று கூறுகிறார்கள். இந்த விவாதத்தை ஷபீர் அலி அவருடைய குர்ஆனில் விஞ்ஞானம் என்ற நூலில் உறுதியாக வாதாடுகிறார்.
இதையே டாக்டர் ஜாகிர் நாயக்கும் அவருடைய ஒளிநாடா பேச்சில் குறிப்பிடுகிறார். குர்ஆன் கடவுளுடைய வார்த்தையா? இப்போது நாம் தெளிவாக பார்ப்போம். நம்மிடம் இருக்கும் வெளிச்சம், சந்திரனிடமிருந்து நாம் பெறும் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? அவர் சொல்வார், சந்திர வெளிச்சம் அதனுடைய சொந்த வெளிச்சம் என்று முற்காலத்தில் நாம் நினைத்தோம். ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நமக்கு தெரிய வந்தது, சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல, சூரிய வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு என்று தெரிய வந்துள்ளது. அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். அது திருக்குர்ஆனில் சூரா அல் ஃபுர்கானில் 25வது அத்தியாயம் 61வது வசனத்தில் சொல்லப்பட்டதுதான். பெரும் பாக்கியமுடையவன் விண்ணில் உறுதியான மண்டலங்களை அமைத்து அதில் விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன். சந்திரன் என்பதற்குள்ள அரபு சொல் கமர். அதிலிருந்து தருகின்ற ஒளியை முனீர் என்றும், முனீர் என்பது நூர் என்ற சொல்லின் கிளை, அதாவது சொந்த வெளிச்சம் அல்ல. திரு குர்ஆன் சந்திர ஒளியை பிரதிபலிப்பு ஒளியாகத்தான் சொல்கிறது. நீங்கள் இன்றைக்கு அதை கண்டுபிடித்ததாக சொல்கிறீர்கள். அப்படியானால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆனில் எப்படி இடம்பெற்றது? அவர் கொஞ்சம் தாமதிப்பார், உடனே பதில் சொல்ல மாட்டார். பிறகு இது தற்செயலாக நடந்ததாக இருக்கலாம் என்று சொல்வார். நான் வெறும் வாதத்திற்காக விவாதம் பண்ணுவதாக இல்லை. அந்த வீடியோவின் முடிவில் சந்திரனுக்குரிய அரபு சொல் கமர் என்று சொன்னதை பார்த்தோம். மேலும் அதிலிருந்து பெறப்படுகின்ற ஒளியை முனீர், அதன் பொருள் இரவல் ஒளி அல்லது நூர், பிரதிபலிப்பு வெளிச்சம் என்றெல்லாம் சொன்னார். அவர் சொன்னதை மறந்து விடாதீர்கள். முனீர் என்றால் இரவல் வெளிச்சம், நூர் என்றால் பிரதிபலிப்பு என்கிறார். அவருடைய இந்த கோரிக்கை ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை மட்டுமல்ல, ஒரு விஞ்ஞான விந்தையும் கூட. ஏனெனில் இது அண்மை காலத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்திரன் தனது சொந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதும், அது சூரிய ஒளியைத்தான் பிரதிபலிக்கிறது என்பதும் முகம்மதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னரே அறியப்பட்டிருந்ததுதானே. அரிஸ்டாட்டில் கிறிஸ்துவுக்கு 360 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சந்திரன் மீது விழும் நிழலின் வாயிலாக உலகம் உருண்டை வடிவமானது என்பதை தெரிந்துதான் வைத்திருந்தார். அதை அறிந்ததால் தான் பூமியின் நிழல் சந்திரனை கடப்பது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். இது ஒரு விஞ்ஞான அற்புதம்தான் என்று இன்னும் பிடிவாதம் பிடித்தால், இந்த கோரிக்கைக்கு குர்ஆனுடைய வார்த்தைகளில் எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். முதலில் நாம் சிராஜ் என்ற சொல்லை பார்ப்போம். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய சூரா நூஹ் மற்றும் ஃபுர்கான் என்ற அத்தியாயங்களில் எல்லாம் சூரியனை வெறுமனே விளக்கு என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. 78வது அத்தியாயமாகிய நபாவில் 13வது வசனத்தில் சிராஜன் வஹ்ஜன், கண்கூசும் ஒளி தரும் விளக்கு என்பது அதன் பொருள் சூரியனையே குறிக்கிறது. நூரும் முனீரும் ஒரே வேரிலிருந்து பிறக்கும் சொற்கள். முனீர், முனீர் என்ற சொல் குர்ஆனில் 6 முறை வருகிறது. 4 முறை இம்ரானிலேயே 3:184, அல்ஹஜ் 22:8, லுக்மான் 31:20, ஃபதீர் 35:25 ஆகிய வசனங்களிலும் கிதாபுல் முனீர், தெளிவான வேதம் என்று யூசப் அலி மொழிபெயர்த்திருக்கிறார். ஒளி தரும் வேதம் என்று பிக்தால் மொழிபெயர்க்கிறார். இதிலிருந்து அறிவின் ஒளியை வீசுகின்ற ஒரு நூல் பற்றி பேசப்படுகிறது என்று தெரிகிறது. இங்கே பிரதிபிம்பம் என்று இல்லை. நூர் அத்தியாயம் நூஹ் 71:16, யூனுஸ் 10:5 அல்லாஹ் வெளிச்சத்தை உண்டாக்கினான், சந்திரன் ஒரு வெளிச்சம். சந்திரனை வெளிச்சம் என்றுதான் குர்ஆன் சொல்கிறதே தவிர சந்திரன் வெளிச்சத்தை பிரதிபிம்பப்படுத்துவதாக சொல்லவே இல்லை. அத்தியாயம் நூர் குர்ஆனின் மிக அழகிய அத்தியாயங்களில் ஒன்றாகிய 24ஆம் அத்தியாயம். நூர் ஒளி 35வது வசனத்தில் குர்ஆனில் இப்படிப்பட்ட வரிகள் வருகின்றது. அல்லாவே வெளிச்சம், சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறான். அவனுடைய ஒளி என்ற இந்த எடுத்துக்காட்டு சுவற்றில் ஒரு மாடக்குழி, அதனுள் கண்ணாடியால் மூடப்பட்ட ஒரு விளக்கு, இந்த கண்ணாடியே மிக பிரகாசமான நட்சத்திரம் போலும் என்றெல்லாம் வருகிறது. இப்படியாக நூர் என்ற அந்த சொல் சந்திரன், அல்லாஹ் இரண்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் அல்லாஹ் பிரதிபிம்ப வெளிச்சத்தை கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாமா? நான் அப்படி நினைக்கவில்லை. ஆனால் நீங்கள் சந்திரனை குறிக்கும் நூர் என்ற சொல் இரவல் அல்லது பிரதிபிம்பப்படுத்தப்பட்ட வெளிச்சம் என்று வாதிடுவீர்களானால்
அல்லாவே நூறாக ஒளியாக இருக்கிறான் என்றால் அந்த வெளிச்சம் எந்த மூல ஒளியிலிருந்து பிறந்தது? அதாவது சிராஜ் யார் அல்லது எது? சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹ் நூர் வெளிச்சமாக இருக்கிறான் என்றால் சிராஜ் என்ற அசல் வெளிச்சம் என்பது யார்? இந்த கேள்விக்கு குர்ஆனே பதிலையும் தந்துவிடுகிறது. ஆனால் அது உங்களுக்கு அதிர்ச்சியை தரும். 33ஆம் அத்தியாயம் அல் அஹ்ஸாபின் 45வது 46வது வசனங்களில், ஓ நபியே, சாட்சியம் பகருபவராகவும் நற்செய்தி அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் சுடர் வீசும் விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பியிருக்கிறோம். இங்கே வெளிச்சம் தரும் ஒளி விளக்காக முகமதையே குறிப்பிடப்படுகிறது. அரபு மொழியில் சிராஜன் முனீரா என்று வரும். மொழியியல் ரீதியாக சிராஜ் என்ற சொல்லும் முனீர் என்ற வர்ணனை சொல்லும் இங்கே சேர்ந்து ஒரு வெளிச்சம் தரும் பொருளை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது முகம்மது என்ற மனிதரே. முனீர் என்பது பிரதிபிம்பப்படுத்தப்பட்ட வெளிச்சம் அல்ல. வேறு எந்த வசனத்திலும் அப்படியல்ல. பிரகாசிப்பது என்பது அதனுடைய அர்த்தம். முகமதின் காலத்திய மக்கள் சந்திரனை பிரகாசிக்கும் ஒரு பொருள் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். மோசேயின் காலத்திய மக்கள் சூரியனை பெரிய வெளிச்சமாகவும் சந்திரனை குறைந்த வெளிச்சமாகவும் சரியாகவே விளங்கி வைத்திருந்தனர். ஆனால் நூர், சந்திரன் என்ற அரபு சொற்கள் பிரதிபிம்பப்படுத்தப்பட்டதையே குறிக்கும் என்றால், குர்ஆன் இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கின்ற விதத்தின் அடிப்படையில் முகமது சூரியனாகவும் அல்லாஹ் சந்திரனாகவும் ஆகிவிடுகின்றார். டாக்டர் ஜாகிர் உண்மையிலேயே முகம்மது தான் அசல் வெளிச்சம், அல்லாஹ் அவருடைய பிரதிபிம்பமே என்று சொல்ல வருகிறாரா? இம்மாதிரி விஞ்ஞானபூர்வமான கோரிக்கைகள் தன்னுடைய சொந்த வேதமாகிய குர்ஆனை ஆழ்ந்து படித்திருக்கின்ற எந்த முஸ்லிம் தான் இதனை ஏற்றுக்கொள்வான்? இன்று இரவு இந்த மாதிரி உரையாடலில் உண்மை பேசுவது மிகவும் சிரமமானது, முடியாததாக கூட ஆகிவிடுகிறது. நீர் சுழற்சியை பற்றி பார்ப்போம். சில முஸ்லிம் எழுத்தாளர்கள் இந்த விஞ்ஞான யுகத்தை நாம் அடைவதற்கு முன்பாகவே நீர் சுழற்சி பற்றி குர்ஆன் முன்னறிவிப்பு செய்துவிட்டதாக சொல்கிறார்கள். நீர் சுழற்சி என்றால் என்ன? இதோ 4 கட்டங்களாக அது இருப்பதை நாம் பார்க்கலாம். முதலாவது கட்டம் நீராவி மாற்றம். தண்ணீர் கடலிலிருந்தும் நிலத்திலிருந்தும் நீராவியாக மாறுகிறது. இரண்டாவது கட்டம் அது மேகங்களாகிறது. மூன்றாவது கட்டம் அது மழையாகிறது. நான்காவது கட்டம் இந்த மழை செடி கொடி பயிர்களை வளரச் செய்கிறது. எல்லாமே நேரடியாக தெரிவது மாதிரி தோன்றும். 2ஆம் 3ஆம் கட்டங்கள் தெரிந்ததே. நகரங்களில் வசிப்பவர்களும் கூட பார்க்க முடியும். மேகம் வந்தால் மழை வரும், பயிர் வளரும் என்பதெல்லாம் தெரிந்ததே. ஆனால் முதலாவது கட்டமாகிய நீராவி மாற்றம் என்றால் என்ன? அதை நாம் பார்க்க முடிவதில்லையே. அது கஷ்டம். முதலாவது கட்டத்தை பற்றி குர்ஆனில் சொல்லப்படவில்லை. இப்போது நாம் பைபிள் குறிப்பிடும் கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்கதரிசியான ஆமோஸ் சொல்வதை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிளீடியஸையும் ஓரியோனையும் படைத்தவன் எவனோ, இருட்டை வெளிச்சமாக்கி இரவை இருளடையச் செய்பவன் எவனோ, கடலிலிருந்து தண்ணீரை அழைப்பவன் எவனோ, இது முதல் கட்டம். அதை நிலத்தின் மீது ஊற்றுபவன், இது 3ஆம் கட்டம். கடவுள், அது அவனுடைய பெயர். இன்னொரு தீர்க்கதரிசி, அவர் யோபு. அதிகாரம் 36 வசனம் 26லிருந்து 28 வரை, குறைந்தது ஹிஜ்ராவுக்கு 1000 வருஷத்திற்கு முந்தையது. அவர் சொல்கிறார், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. முதலாம் கட்டம், நீர்த்துளிகளை அவர் மேலே இழுத்து பனி மூட்டத்திலிருந்து மழையாக்குகிறார், இது 3ஆம் கட்டம். பிறகு மேகங்களைப் பற்றி குறிப்பிடுகிறது. 2ஆம் கட்டம், அது ஈரமாகி மழையாக பெருமளவில் மனிதர்கள் மீது பொழிகிறது. ஆக இந்த பைபிளில் பார்க்க கஷ்டமாகிய முதலாம் கட்டம் குர்ஆனுக்கு 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே இருக்கின்றது. இனி நாம் மலைகளைப் பற்றி பார்ப்போம். குர்ஆனில் 12 வசனங்களுக்கு மேல் உள்ள வசனங்களில் இறைவன் மலைகளை உறுதியாகவும் அசைவற்ற நிலையிலும் பூமியின் மீது வைத்திருக்கிறான். இதில் மலைகளை விசுவாசிகளுக்கு ஒரு பாக்கியமாகவும் விசுவாசமற்றோருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைத்திருப்பதாக கூறுகிறான். உதாரணமாக 31வது அத்தியாயமாகிய லுக்மானில் 10வது 11வது வசனங்களில் மலைகளை 5 எச்சரிக்கைகளில் ஒன்றாக சொல்கிறான். அவன் உங்கள் பார்வையில் படக்கூடிய தூண்கள் எதுவுமின்றி வானங்களை படைத்துள்ளான். அவன் மலைகளை பூமியில் ஊன்றியுள்ளான். அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. மேலும் பூமியின் மீது ஆல்காவை அமைத்து ரவாசியா, உறுதியான மலைகளை என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. 21வது அத்தியாயமாகிய தீர்க்கதரிசிகளில்
31வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். மேலும் பூமியின் மீது நாம் மலைகளை ஊன்றி வைத்தோம், அவர்களோடு அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக. இறுதியாக 16ஆம் அத்தியாயமாகிய சூரா அன்-நஹல் 15ஆம் வசனத்தில், மேலும் பூமியில் மலைகளை இறைவன் ஊன்றினான், ரவாசியா என்பது உறுதியான மலைகள், உங்களோடு ஆட்டம் காணாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் இந்த மகத்தான காரியத்தை செய்துவிட்டதாக விசுவாசிகளுக்கும் காபிர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இறங்கி வந்து பூமி ஆட்டம் காணாதிருக்கும் பொருட்டு மலைகளை அமைத்தான். அப்படியானால் இந்த கேள்வி எழுகிறது, அவர்கள் என்ன விளங்கிக் கொண்டார்கள்? அடுத்த 2 வசனங்களில் வேறொரு படம் காட்டப்படுகிறது. 78வது அத்தியாயமாகிய அன்னாபா மகத்தான செய்தி 6-7வது வசனங்களில், நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா, மேலும் மலைகளை ஊன்றி வைக்கவில்லையா? அல்ஜிபாலா அவுதாத், தரையின் மேல் மலையை இறக்கி கூடாரம் அமைப்பது போல. 88வது வசனமாகிய சூழ்ந்து கொள்ளக்கூடியது அல்காஷியாவில் 19வது வசனத்தில், மேலும் அந்நிராகரிப்போர் மலைகளை பார்க்கவில்லையா, அவை எவ்வாறு கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளன. மலைகள் கூடாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளதாக மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது. மலைகள் அசையாமல் இருக்கும், மலைகள் பூமி ஆட்டம் காணாது பாதுகாக்கும் என்ற அந்த கருத்து இங்கே மீண்டும் தரப்படுகிறது. மலைகளை குறிக்க ரவாசியா என்பதன் மூலம் 3வது கருத்து தரப்படுகிறது. இது அர்சா என்ற அரபு மூலச் சொல்லிலிருந்து பிறந்தது. இதே சொல்தான் நங்கூரத்திற்கும் அரபியில் பயன்படுத்தப்படுகிறது. வெளியே வீசு அல்லது நங்கூரத்தை இறக்கு என்பது அரபு மொழியில் அல்கா அல் மிர்சா என்பதே. கப்பல் அசையாமல் செய்வதற்காக நங்கூரத்தை இறக்குவது போல பூமி அசையாமல் இருப்பதற்காக மலைகளை இறக்கினோம். இந்த கருத்துக்களில் இருந்து முகம்மதை பின்பற்றுவோர் நங்கூரத்தை கொண்டு கப்பலை அசையாமல் செய்வது போல பூகம்பங்களால் பூமி ஆட்டம் காணாதிருப்பதற்காக மலைகள் என்று விளங்கிக் கொண்டார்கள் என்பது தெளிவாகிறது. ஆனால் உண்மையில் இது பொய். மலைகள் உருவாகியிருப்பதுதான் பூகம்பத்திற்கே காரணம். ஆகவே இந்த வசனங்கள் பிரச்சினைக்குரியவைதான். டாக்டர் மோரிஸ் புக்கைல் பைபிளும் குர்ஆனும் மற்றும் விஞ்ஞானமும் என்ற அவருடைய நூலில் இதை பற்றி சொல்கிறார். மலைகளைப் பற்றி மேற்படி குரானிய வசனங்களை குறிப்பிட்டு அவர் சொல்கிறார். நவீன புவியியல் விற்பன்னர்கள் பூமியின் சில அமைப்பு நொடிப்புகளை குறிப்பிட்டு மலைகளின் அஸ்திவாரம் இவ்வாறு உள்ளதால் பூமியின் கடின மேல்தட்டு இந்த நொடிப்புகளில் இருந்தே உருவாகியுள்ளது. மண்ணியல் விற்பன்னரான டாக்டர் டேவிட் ஏ யங்கிடம் இது பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், மலைத்தொடர்கள் மடிப்பு பாறைகளால் அந்த மடிப்புகள் மிக விசாலமானவையாக இருக்கலாம், ஆனால் அந்த மடிப்புகள் கடின மேற்பகுதியை உறுதியாக வைக்கின்றன என்பது உண்மை அல்ல. இந்த மடிப்புகள் கடின மேல்பகுதியின் உறுதியின்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றன. அதாவது மலைகள் பூமியை ஆட்டங்காணாமல் வைத்திருக்கவில்லை, அவற்றின் உருவாக்கம் பூமியை பல சந்தர்ப்பங்களில் ஆட்டங்காண வைத்திருப்பதோடு தொடர்ந்து ஆட்டங்காண வைத்துக் கொண்டிருக்கின்றன. பூமியின் மேல் தகடு கடினமான மேல்தகடு தொகுதிகளால் தட்டுக்களால் ஆக்கப்பட்டுள்ளன. அவை ஒன்றோடொன்று பொருந்தி மெதுவாக நகர்கின்றன. சில சமயங்களில் தட்டுக்கள் பிரிந்து விடுகின்றன. வட தென் அமெரிக்காக்கள் இவ்வாறுதான் ஐரோப்பாவிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் விலகின. இன்னும் சில சமயங்களில் அவை நெருங்கி வந்து ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன. இதனால் ஏற்படுகின்ற விளைவுதான் பூகம்பங்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை கூற வேண்டுமென்றால், இப்படி உருவாகியவற்றில் ஒன்றுதான் அரேபியாவிலிருந்து விலகி ஈரானை நோக்கி நகர்ந்த சைக்ராக்ஸ் என்று அழைக்கப்படும் மலைத்தொடராகும். உலகின் பல பகுதிகளில் நாம் சாலை வழியே பயணிக்கின்ற போது குன்றுகளை பார்க்கிறோம். மணற் புயல்களால் உருவானவைதான் அவை. ஆரம்பத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவை தற்போது செங்குத்தாக நிற்கின்றன. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த மணற்புயல் படிவங்கள் உருவாகிய காலத்தில் கிடைக்கோடு நிலையில் இருந்தவைதான். தற்போது அவை 75 பாகை கோணத்தில் செங்குத்தாக தெரிகின்றன. மலைகள் உருவாகின்ற போது ஏற்படுகின்ற பூகம்பத்தால் அவை மேல் நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. சில சந்தர்ப்பங்களில் தட்டுக்கள் ஒன்றோடொன்று நெருங்கி வந்து விலகிச் செல்கின்றன. இக்காலகட்டத்தில் பெரும் விசைகள் உருவாகின்றன. உராய்வதால் உருவாகும் இந்த விசைகளை தாண்டி ஒரு தட்டு ஒரு பக்கமாக முன்னோக்கி சாய்கின்றது. இதனால் உண்டாகின்ற அதிர்வு விசை ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துவது போல கிளம்பி பிறகு இது போல சலனமற்று விடுகிறது. அண்மையில் நடந்த ஒரு பூகம்பத்தில் மெக்சிகோவில் உள்ள கோக்கோஸ் பிளேட் மலை திடீரென 3 மீட்டர் உயரத்திற்கு மேல் நோக்கி தாவியது. இப்படி 3 மீட்டர் உயரத்திற்கு உங்கள் வீடு உயர்ந்தால் அது பேரழிவுதான். இன்னொரு வகை மலை எரிமலைகளால் உருவாகின்றன. எரிமலையிலிருந்து குழம்பும் சாம்பலும் வெளியே மலையாக குவிந்து அது உயரமான மலையாக உருவாகிறது. இந்த விந்தை கடலுக்கடியிலிருந்து கூட வெளிவருகிறது. இதை இந்த படத்தில் நாம் இப்போது பார்க்க முடியும். இதோ பாருங்கள். தெளிவாக இல்லாமல் இருக்கலாம்.
ஆழ்கடல் அடியிலுள்ள கடினத்தகடு ஆழமில்லாத பகுதியின் கண்டத்தொடர் கடினத்தகடு அதோ இருக்கிறது. ஆழ்கடல் கடினத்தகடு கண்டத்தொடர் கடினத்தகடுக்கு கீழே செல்கிறது. இங்கே மலைகள் காணப்படுகின்றன. இங்கே ஒரு எரிமலை. இதோ இங்கே திடப்பட்ட உருகிய பாறை எரிமலையின் மேல் நோக்கி செல்கின்றது. இதோ மற்றொரு எரிமலை. இங்கே திடப்பட்ட உருகிய பாறை மேல் நோக்கிச் செல்கிறது. மலைகள் உருவாவதும் பூகம்பம் உருவாவதும் இப்படித்தான் நிகழ்கின்றன. சில அனல் மலைகளில் உருகிய பாறை எரிமலையின் விளிம்பை நோக்கி நகர்ந்து சென்று அங்கே குளிர்ந்து கடினமாகி விடுகிறது. அதன் அடித்தளம் பூமிக்குள்ளே ஆழத்தில் அமைகிறது. ஆகவே இது அந்த இடத்திலே சிக்கியிருக்கும்போது ஆப்பு மாதிரி ஆகிவிடுகிறது. அது மலையின் பாரத்தை தாங்கிக் கொண்டிருப்பதல்ல, உண்மையிலேயே வெறும் ஆப்புதான். சில நேரம் இந்த ஆப்பின் கீழ் ஏற்படுகின்ற அழுத்தத்தால் எரிமலை வெடிக்கின்றது. 1883 தெற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரேக்கட்டாவில் இப்படி நடந்து அந்த முழு தீவும் தகர்ந்து சிதறியது. ஆர்த்தேஸில் உள்ள செயின்ட் ஹெலினா மலையிலும் இவ்வாறு நடந்த அந்த மலையே தகர்ந்தது. இதிலிருந்து தெரிவது ஆரம்பத்தில் மலைகள் பூமியில் ஏற்படும் அசைவு ஆட்டத்தினால் ஏற்படுகின்றன. தற்போது ஏற்படும் பூகம்பங்கள் தொடர்ந்து ஏற்படும் அவற்றின் வளர்ச்சியால் ஏற்படும் நிகழ்வே. பூமியின் அடித்தட்டுகள் மோதும் போது பூகம்பங்கள் ஏற்படுகின்றன. எரிமலைகள் வெடிக்கும் போதும் பூகம்பம் ஏற்படும். எப்படியோ முகம்மதின் விசுவாசிகள் இந்த வசனங்களை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் மலைகளை கீழ்நோக்கி எறிந்து அவைகள் பூமி ஆட்டங்காணாமல் காக்கின்றன என்றுதான் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பூமிக்கு கீழே மலைகளை வீசுவதென்பது கவிதைக்கு பொருந்தலாம். ஆனால் பூமி ஆடாது மலைகள் காக்கின்றன என்பது இன்றைய நவீன விஞ்ஞானத்துக்கு முரண்பாடானது. இப்போது நாம் சூரியனைப் பற்றி குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பார்ப்போம். 18ஆம் அத்தியாயமாகிய சூரா காஃப் எனும் அத்தியாயத்தில் 86வது வசனம் இப்படி வருகிறது. சூரியன் மறையும் எல்லையை அவர் அடைந்தபோது அது இருண்ட நீரில் மறைவதைக் கண்டார். மன்னிச்சுக்கங்க, 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் சூரியன் இருண்ட நீருக்குள் மறைவதில்லை. அதையடுத்து 25ஆம் அத்தியாயமாகிய அல் ஃபுர்கான் 45-46வது வசனத்தில் இப்படி வருகிறது. உம் இறைவன் எவ்வாறு நிழலை விரிக்கிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவன் நாடினால் அந்நிழலை நிலையானதாய் ஆக்கியிருப்பான். பிறகு நாம் சூரியனை அதற்கு வழிகாட்டி ஆக்கினோம். அப்படியானால் இது என்ன? சூரியன் உச்சியில் இருக்கும்போது நிழலே இருக்காது, அல்லது ஒரு சின்னஞ்சிறு நிழல் இருக்கும். பிறகு சூரியன் கீழே இறங்க இறங்க எதிர்ப்புறத்தில் உங்கள் நிழல் நீண்டு கொண்டே போகும். சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள சம்பந்தத்தை பாருங்கள். சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்கிறது. நிழல்களுக்கு காரணம் பூமியின் சுழற்சிதான். ஆகவே 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்திற்கு சரியான நிலைப்பாட்டில் குர்ஆன் இருக்குமானால் சுழலும் பூமியே நிழல்களில் ஏற்படும் மாற்றத்திற்கு காரணம் என்றல்லவா இருக்க வேண்டும்? இப்போது வேறு விஷயத்திற்கு வருகிறேன். சாலமோனின் மரணம். இது விஞ்ஞானமா? அப்படி எனக்கு தோன்றவில்லை. சமூகவியலாக இருக்கலாம். சாலமோன் இறக்கிறார். அவர் தன்னுடைய ஊன்றுகோலை ஊன்றிய நிலையில் இருக்கிறார். அந்த அத்தியாயம் பேசுகிறது. சாலமோன் விரும்பியவாறு அவருக்கு ஜின்கள் பணிவிடை செய்கிறது. அவரின் மீது நாம் மரணத்தை விதித்தபோது அது சம்பந்தமான எந்த அறிகுறியையும் அந்த ஜின்கள் காணவில்லை. ஒன்றைத் தவிர, அது ஊர்ந்து செல்லும் ஒரு பிராணி அவருடைய ஊன்றுகோலை அரித்து முடித்தது. பிறகு அவர் சரிந்து விழுந்தபோதுதான் என்ன நடந்தது என்பதை ஜின்கள் தெளிவாக தெரிந்து கொண்டன. மறைவானவற்றை அறியும் ஞானம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர் கம்பை ஊன்றிய நிலையில் அங்கே நின்று கொண்டிருந்தபோது எந்த சமையல்காரரும் இன்று என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எந்த தளபதியும் என்ன கட்டளை என்று கேட்கவில்லை. அவருடைய பிரபுக்கள் யாரும் வேட்டைக்கு போகலாம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. யாரும் எதையும் கேட்கவில்லை. மன்னித்து விடுங்கள், இந்த கதையை நான் நம்பவில்லை. இந்த கதை 20ஆம் நூற்றாண்டு இல்லை 7ஆம் நூற்றாண்டு சமூகவியலோடு ஒத்துப்போகுமா? ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசன் இப்படி தனியாக இருந்திருக்க மாட்டான். இப்போது நாம் பாலை பற்றி பார்ப்போம். 16ஆம் அத்தியாயமாகிய சூரா அன்-நஹல் 66ஆம் வசனத்தில், மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. சாணம், இரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். அருந்துவோருக்கு அது இன்பமாயிருக்கின்றது.
மன்னிக்கவும், 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானத்தில் வயிற்றுக்குள் தான் குடல்கள் இருக்கின்றன. குடல்கள் இருக்கின்ற இடம்தான் வயிறு. பால் சுரப்பி நாளங்கள் இருப்பது தோலுக்கு அடியில். மனித இனத்தில் இருப்பது இதோ இங்கே, மிருகங்களில் கால்களுக்கிடையே தோலுக்கு அடியில். நெஞ்சுக்கும் தோலுக்கு அடியிலும் எந்த தொடர்பும் இல்லை. முகங்கள் உடலில் இருந்தாலும் அது மிருகத்திற்கு வெளியேதான் இருக்கின்றது. மிருகங்கள் அதோடு முடிந்தது. அது பாலுடனோ அல்லது வேறு எதனுடனுமோ எந்த தொடர்பும் இல்லை. இறுதியாக சமூக கூட்டமைப்பு பற்றி பார்ப்போம். 6வது அத்தியாயம் அல்ல நாம் கால்நடைகள் 38வது வசனம். பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவைகளும் தன்னுடைய இரு இறக்கைகளால் பறக்கக்கூடியவைகளும் உங்களைப் போன்ற படைப்புகளே அன்றி வேறில்லை. பூமியில் உயிர் வாழும் ஒரு பிராணியும் சிறகடித்துப் பறக்கும் எந்த பறவையும் உங்களைப் போன்று சமூக கட்டமைப்பிலே இருக்கின்றன. குர்ஆன் மனிதர்களாகிய நம்மை பற்றித்தான் பேசுகிறது என்று நான் நினைக்கிறேன். சரி, சிலந்திகளில் சில இனம் உடலுறவு கொண்ட பிறகு பெண் ஆணை தின்றுவிடும். நல்ல காலம் என் மனைவி என்னை தின்றுவிடவில்லை. தேனீ இனங்களில் கூட ஆண் தேனியை பெண் தேனி வெளியே வீசி விடுகின்றன. எனக்கு மகிழ்ச்சி, 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட என் மனைவி என்னை வீட்டை விட்டு துரத்தவில்லை. இறுதியாக சிங்கத்திற்கு வருவோம். ஒரு ஆண் சிங்கம் கிழடாகி விடுகின்ற போது ஒரு இளம் சிங்கம் வந்து அந்த கிழட்டு சிங்கத்தை விரட்டிவிட்டு அதன் மனைவியை அபகரித்துக் கொள்வதோடு அந்த கிழட்டு சிங்கத்தின் மூலம் பிறந்த குட்டிகளையும் அந்த இளம் சிங்கம் கொன்று விடுகின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடு சரியல்ல. மற்ற எல்லா மிருக கூட்டங்களும் நம்மை போன்ற சமூக கட்டமைப்பில் அமைந்தவை அல்ல. குர்ஆனில் விஞ்ஞான பிழைகள் ஏராளம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதாவது குர்ஆன் அது சார்ந்த கிபி 7ஆம் நூற்றாண்டின் விஞ்ஞான தாக்கத்திலேயே அமைந்துள்ளது. உண்மையை அறிவதற்காக நாம் இங்கு வந்தோம். செல்லுபடியாக கூடிய தகவல்களையே நான் இங்கு தந்துள்ளேன். இன்னும் மேலும் இவை பற்றி நீங்கள் விவரமாக அறிய வேண்டுமானால் வெளியே வாசலில் விற்கப்படும் எனது நூலாகிய குர்ஆனும் பைபிளும் விஞ்ஞானம் மற்றும் வரலாற்றின் ஒளியில் பாருங்கள். உண்மைகளுக்கு உரியவரான இறைவன் உங்களை வழிநடத்துவாராக. நன்றி. தங்களுடைய உரைக்கு நன்றி டாக்டர் கேம்பல் அவர்களே. இப்போது அடுத்து பேச இருக்கும் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்த சகோதரர் சபில் அகமது அவர்களை பேச அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான டாக்டர் ஜாகிர் அப்துல் கரீம் நாயக் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு 34 வயதாகிறது. இந்தியாவின் மும்பை நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இஸ்லாமிய ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்தபோதிலும் அனைத்து மத கோட்பாடு ஒப்பிடுதலிலும் இஸ்லாத்திலும் ஆழ்ந்த ஆய்வுள்ள இயந்திர இயக்கம் மிக்க பேச்சாளர் என்று உலகம் முழுக்க அறியப்பட்டுள்ளார். டாக்டர் ஜாகிர் நாயக் இஸ்லாமிய கருத்துக்களை எடுத்து வைப்பதிலும் இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய கேள்விகளை தெளிவுபடுத்துவதிலும் திருக்குரானையும் நபிகள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களையும் மற்ற மத சான்றுகளையும் தர்க்கம் மற்றும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்குவார். இஸ்லாத்திற்கு எதிரான விமர்சனங்கள் மற்றும் அவர் பேச்சின் முடிவில் பார்வையாளர்கள் கேட்கும் சிக்கலான கேள்விகளுக்கும் அவரது கூர்மையான ஆய்வின் மூலம் தரும் பதில்களால் பிரபலமானவர். உலகின் பல நாடுகளில் பல தொலைக்காட்சிகளிலும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகளிலும் அவருடைய நிகழ்ச்சிகள் பிரபலமாக காட்டப்படுகின்றன. இஸ்லாம் மற்றும் பல மத ஒப்பியல் அடிப்படையில் பல நூல்களை எழுதியவர். பிற மத அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்களோடு ஜாகிர் நாயக் அவர்கள் பல கருத்து அரங்கங்களிலும் பல ஆய்வு அரங்கங்களிலும் பங்கேற்று சொற்பொழிவாற்றியவர். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நான் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलाम अला रसूलिल्लाह व अला आलि व साहबी अजमईन
أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق أولم يكفي بربك أنه على كل شيء شهيد بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர்களே, டாக்டர் மஜாக்கிஸ் அவர்களே, டாக்டர் ஜமால் பத்வி அவர்களே, சகோதரர் சாமுவேல் நோமான் அவர்களே, டாக்டர் முகமது நாயக் அவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே மற்றும் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால், விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்பதுதான். திருக்குரான் தான் இறைவன் வெளிப்படுத்திய கடைசி இறைச்செய்தி. அது வெளிப்படுத்தப்பட்டது கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களுக்கு, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். எந்த ஒரு நூலும் இறைவேதமென்று கோரப்படுமானால் அது காலத்தால் அழியாத மாறாத நிலைப்பாட்டினை கொண்டிருக்க வேண்டும். அந்த காலம் அற்புதங்களை ஆராதிக்கின்ற காலமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக அமைந்திருப்பது திருக்குரானே. அடுத்ததாக இலக்கியம் மற்றும் கவிதைகளின் காலம் வந்தது. மேலும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த உலகத்தில் திருக்குரான் தான் சிறந்த அரபு இலக்கியம் என்று ஆணித்தரமாக சொன்னார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் யுகமாகும். நவீன விஞ்ஞானத்தோடு திருக்குரான் ஒத்துப்போகிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதை நாம் இன்று ஆராய்ந்து பார்ப்போம். மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி, விஞ்ஞானமில்லாத மதம் குருடு என்று விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். இங்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மகத்துவமிக்க திருக்குரான் விஞ்ஞான நூல் அல்ல. அதை நீங்கள் வெறும் ஒரு விஞ்ஞான நூலாக பார்க்கக்கூடாது. அது ஒரு மெய்ஞான நூல். அப்படித்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அத்தாட்சிகளை உள்ளடக்கிய நூல். மேலும் நாம் பார்த்தோமேயானால் 6000த்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் திருக்குரானில் உள்ளது. அதில் 1000த்திற்கும் மேல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. குரானும் விஞ்ஞானமும் சம்பந்தப்பட்ட எனது பேச்சை பொறுத்தவரையில் நிரூபிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞான விவரங்களை பற்றி மட்டுமே நான் இங்கு பேசுவேன். மற்றபடி நான் இங்கு அனுமானங்களை பற்றியோ யூகங்களை பற்றியோ, வெறும் பரிசீலனையில் இருக்கும் ஆதாரமற்ற நிரூபிக்கப்படாத விஞ்ஞான கோட்பாடுகளை பற்றியெல்லாம் நான் இங்கு பேசப் போவதில்லை. டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் மாரிஸ் புக்கேல் எழுதிய புத்தகத்துக்கு பதிலளிக்கையில், வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற தன்னுடைய நூலில் 2 வகையான அணுகுமுறைகள் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று உடன்பாட்டு அணுகுமுறை. அப்படியென்றால் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையிலே உள்ள ஒத்துப்போகின்ற தன்மைகளை எடுத்து காட்டுவது. இரண்டாவது முரண்பாட்டு அணுகுமுறையாகும். இதில் ஒருவர் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையே முரண்பாட்டை வெளிப்படுத்துவார். இங்கு டாக்டர் வில்லியம் கேம்பல் மிக திறமையாக செய்தது போல. ஆனால் திருக்குரானை பொறுத்தவரையில் ஒருவர் அதை எப்படி அணுகினாலும் அதில் பிரச்சனை இல்லை. அது உடன்பாட்டு முறையோ அல்லது முரண்பாட்டு முறையோ, சரியான காரண காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் குரானை அணுகினால், தர்க்க ரீதியான விளக்கங்களை பெற்ற பிறகு எந்த ஒரு மனிதனும் திருக்குரானுடைய எந்த ஒரு வசனமும் நிரூபணமாகி உறுதி செய்யப்பட்ட நவீன விஞ்ஞான கோட்பாட்டிற்கு முரண்படுவதாக நிரூபிக்க முடியாது. திருக்குரானில் பல விஞ்ஞான முரண்பாடுகள் இருப்பதாக டாக்டர் வில்லியம் கேம்பல் சுட்டிக்காட்டினார். இதற்கு நான் என்னுடைய மறுப்புரையில்தான் பதிலளிக்க இருந்தேன். ஆனால் அவர் முதலில் பேச விரும்பியதால் சில விஷயங்களை என்னுடைய இந்த பேச்சிலேயே மறுத்துரைக்கிறேன். கருவியல், மண்ணியல் இரண்டும் சம்பந்தமாக அவருடைய பேச்சின் முக்கியமான விஷயங்களுக்கு நான் இப்போதே பதில் சொல்லவிருக்கிறேன். எஞ்சியதை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மறுப்புரையில் விளக்கம் தர நான் முயற்சி செய்வேன். நான் இரண்டையும் செய்ய வேண்டும். தலைப்பை விட்டு விலகிச் செல்ல முடியாது. இன்றைய தலைப்பு விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்பது. என்னால் ஒரு வேதத்தை பற்றி மட்டும் பேச முடியாது. டாக்டர் வில்லியம் கேம்பல் பைபிளில் இருந்து ஓரிரு விஷயங்களைத்தான் பேசினார். இது பற்றியும் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். 2 வேதங்களை பற்றியும் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். தலைப்பிற்கு நியாயமாக நடந்து கொள்வேன். திருக்குரானும் விஞ்ஞானமும் விண்ணியலை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம்.
விஞ்ஞானிகள், விண்ணியல் வல்லுநர்கள் 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியும் பிரபஞ்சமும் எப்படி படைக்கப்பட்டது என்பதை விளக்க முயற்சித்தார்கள். அதை பெரும் வெடிப்பென்றார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் ஒரே ஒரு நட்சத்திரம் இருந்ததாகவும் அதுவே பெரும் வெடிப்பினால் பிளவுபட்டு விலகியதாகவும் அதுவே நட்சத்திர கூட்டமும் தனித்தனி நட்சத்திரங்களும் சூரியனும் இந்த பூமியும் பிறக்க காரணம் என்றார்கள். இந்த தகவலை ஒரு சிப்பிக்குள் அடைத்திருக்கிறது திருக்குரான். சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 30 அது சொல்கிறது, أولم يرى الذين كفروا நிராகரித்தவர் பார்க்கவில்லையா, أن السماوات والأرض كانت رتقا فسقناهما வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன, பிறகு நாம் அதை தனித்தனியாக பிளந்தோம். கற்பனை செய்து பாருங்கள். இந்த தகவல் நமக்கு மிக அண்மையில்தான் தெரிய வந்தது. குரான் இதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டது. நான் பள்ளியில் படித்தபோது சூரியன் அசைவற்று நிலைத்து நிற்பதாகவும் பூமியும் சந்திரனும் அதன் அச்சில் இரண்டும் சுழன்று கொண்டிருந்ததாகவும் அப்பொழுது நான் படித்தேன். ஆனால் திருக்குரானின் ஒரு வசனத்தை நான் படித்தபோது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 33 அது சொல்கிறது, هو الذي خلق الليل والنهار அவனே இரவையும் பகலையும் படைத்தான். والشمس والقمر சூரியன் சந்திரன் كل في فلك يسبحون அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் குரானின் இந்த வசனத்தை நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கின்றது. குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபிச் சொல் யஸ் பஹூன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளின் அசைவை பற்றி குறிப்பிடுகிறது. விண்ணில் உள்ளவற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது அது தனது சொந்த அச்சில் சுழல்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே குரான் சந்திரனும் சூரியனும் சுற்றுவதாகவும் தமது சொந்த அச்சில் சுழல்வதாகவும் சொல்கிறது. ஒரு சுற்றை முடிப்பதற்கு சூரியனுக்கு 25 நாட்கள் ஆகின்றன என்று இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது. விஞ்ஞானி எட்வின் ஹபில் தான் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போவதை கண்டறிந்தார். திருக்குரானில் சூரா அத்தாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 47 எவருடைய உதவியுமின்றி நம்முடைய சக்தியை கொண்டே வானத்தை அமைத்தோம். அரபிச் சொல் மோசியானா, அதற்கு விரிந்து கொண்டே போகும் விண்வெளி என்று அர்த்தம். விண்ணியலை பற்றி டாக்டர் கேம்பல் சற்றே தொட்டு பேசினார். என்னுடைய மறுப்புரையில் அது பற்றி பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். நீர் சுழற்சி பற்றியும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சில விஷயங்களை சுட்டிக்காட்டினார். திருக்குரான் அது குறித்து மிகவும் விவரமாக பேசுகிறது. டாக்டர் கேம்பல் 4 கட்டங்களை பற்றி பேசினார். அவருடைய புத்தகத்திலும் அதை குறிப்பிட்டுள்ளார். கடைசி கட்டத்தை பற்றி பேசவில்லை, காரணம் தெரியவில்லை. அதில் நீர்மட்டம் பற்றி சொல்லப்படுகிறது. ஒருவேளை பைபிளில் சொல்லப்படாததனால் அவர் இங்கு தவறவிட்டிருக்கலாம். குரானில் நீராவி பற்றிய ஒரு வசனம் கூட இல்லை என்று அவர் சொன்னார். திருக்குரான் சொல்கிறது சூரா தாரிக்கில் அத்தியாயம் 86 வசனம் 11 ரஜு ஷமா தண்ணீரை பொழியச் செய்யும் வானத்தின் மீது சத்தியமாக. அநேகமாக திருக்குரானின் எல்லா விரிவுரையாளர்களும் இதைத்தான் சொன்னார்கள். சூரா அத்தாரிக் அத்தியாயம் 86 வசனம் 11 அது சொல்கிறது வானத்திலிருந்து திருப்பப்படுகின்ற நீர் என்று, அதாவது நீராவி மாற்றம். டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு அரபி தெரியும். அவர் கேட்கலாம், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறிப்பாக சொல்லவில்லை? والسماء ذات المطر அதற்கு வானத்திலிருந்து திருப்பப்படும் நீர் என்று பொருள். ஏன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லவில்லை? தெய்வீக ஞானமுள்ள அல்லாஹ் அதை ஏன் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று இப்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பூமியின் மேல் தட்டான ஓசோன் படலம் நீரை மட்டும் மழையாக திருப்பித் தருவதில்லை. இன்னும் வேறு பல நமக்கு பயன் தரும் அம்சங்களும் வானத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுகின்றன. அவை மனிதனுக்கு மிக இன்றியமையாதவை என்று நாம் அறிய வருகிறோம். அது தண்ணீரை மட்டும் அனுப்பவில்லை. இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது, வானம் இங்கிருந்து வாங்கிய ஒலியை ஒலி அலைகளாக திருப்பித் தருகிறது. வானொலியாகவும் தொலைக்காட்சியாகவும். அதை வைத்து தொலைக்காட்சியை பார்க்கலாம், தொடர்பு கொள்ளலாம், வானொலியை கேட்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் சில தீய கதிர்களும் பூமியை நோக்கி வருவது தடுக்கப்படுகிறது. உதாரணமாக சூரிய ஒளியோடு வருகின்ற புற ஊதா கதிர்கள் சூரிய ஒளி அயல் மண்டலத்தால் உறிஞ்சப்படுகின்றது. இது நடைபெறவில்லை என்று சொன்னால் பூமியின் மீது உயிர் வாழ்வது முடியாமலாகிவிடும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரியவன், மிக மிக சரியாக எதையும் கணிக்கக்கூடியவன். ரஜ்ஜு ஸமா திருப்பித் தரும் வானம் என்று சொல்லியிருக்கிறான். நீங்கள் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே குரானில் உள்ளது. வேண்டுமானால் என் வீடியோ கேசட்டை பாருங்கள். நீர் சுழற்சி பற்றி குரான் மிக தெளிவாக விளக்குகிறது. அவர் பைபிளிலிருந்து சொன்ன விஷயங்கள் முதலில் 1வது 3வது கட்டங்களை காட்டினார். 2வது கட்டத்தில் 1, 3 பிறகு 2வதை காட்டினார். மழை நீர் மேலே ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு மீண்டும் மழை நீராக கீழே வருகிறது. இது கிமு 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஃபேஸ் ஆஃப் மிலட்டிஸின் தத்துவமாகும்.
சமுத்திரத்திலிருந்து நீர்த்துகள்கள் காற்றால் திரட்டப்பட்டு உட்பகுதிக்கு மழையாக அனுப்பப்படுவதாக கருதினார். மேகங்களை பற்றி குறிப்பிடவில்லை. இரண்டாவது மேற்கோளில் டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னது, முதலாவது அவரை பொறுத்தவரையில் நீராவி மாற்றம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். வேதாகமத்தை அவர் உடன்பாட்டு அணுகுமுறையில் பார்ப்பதை நாம் தடுக்கவில்லை. அதன் பிறகு மழை கீழே வந்து பிறகு மேகங்கள் உருவாகின்றன. இது முழுமையான நீர் சுழற்சி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், திரு குர்ஆன் நீர் சுழற்சி பற்றி விரிவாக பல இடங்களில் விளக்குகிறது. எப்படி நீர் மேலே ஈர்க்கப்படுகிறது, மேகங்கள் உருவாவது, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்வது, மேலே செல்வது, இடி மின்னல் உருவாகி மழை பெய்வது, மேகங்கள் உட்புறமாக சென்று அதனால் மழை பெய்வது, நீராவி மாற்றம் குறித்து மேலும் அல்ஹம்துலில்லாஹ் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. திருக்குரானில் பல இடங்களில் நீர் சுழற்சி பற்றி விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 43, சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 48, சூரா அல்-ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 21, சூரா அல்-முக்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 18, சூரா அர்-ரூம் அத்தியாயம் 30 வசனம் 24, சூரா அல்-ஹிஜ்ர் அத்தியாயம் 15 வசனம் 22, சூரா அல்-அராஃப் அத்தியாயம் 7 வசனம் 57, மேலும் சூரா அர்-ராத் அத்தியாயம் 13 வசனம் 17, சூரா அல்-ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 48, 49. மேலும் சூரா அல் ஃபாத்திர் அத்தியாயம் 35 வசனம் 9, சூரா யாசின் அத்தியாயம் 36 வசனம் 34, மேலும் சூரா அல் ஜாசியா அத்தியாயம் 45 வசனம் 5, சூரா காஃப் அத்தியாயம் 50 வசனம் 9, சூரா அல் வாக்கியா அத்தியாயம் 56 வசனம் 68 70 வரை இன்னும் பல இடங்களில் சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 30 திருக்குர்ஆனானது நீர் சுழற்சி பற்றி விரிவாக விளக்கம் தருகிறது. டாக்டர் வில்லியம் கேம்பல் அவரது பேச்சின் பாதி நேரத்தில் கருவியலை பற்றி பேசினார். மண்ணியலை பற்றியும் அதிகமாக பேசினார். மற்ற 6 தலைப்புகளையும் பற்றி குறைவாகத்தான் பேசினார், நான் கவனித்தேன். மண்ணியல் சம்பந்தமாக நமக்கு தெரிய வந்துள்ளது, மண்ணியல் விற்பன்னர்கள் பூமியின் குறுக்கு வாக்கு அரைவட்ட தூரம் 3750 மைல்கள் உள்ளே செல்வதாக சொல்கிறார்கள். ஆழத்தில் இருக்கின்ற தட்டுகள் சூடாகவும் திரவ நிலையிலும் இருக்கும். அங்கு உயிர் வாழ்வது முடியாது. மேலும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியின் மேல் தட்டு இருக்கிறதே, அது மிக மெல்லியது. 1 to 30 மைல் வரை இருக்கும். சில இடங்கள் பருமனாக இருக்கும். அநேக இடங்கள் 1 to 30 மைல் தான். மேலும் இந்த மேல் தட்டு நம் பூமியின் கெட்டியான மேல் பகுதி ஆட்டம் காணக்கூடும். இது மடிப்பு விசையால் நிகழ்வது. மலைத்தொடர்கள் எழுவதற்கும் அதுதான் காரணம். பூமி உறுதியாக நிற்பதற்கும் மலைத்தொடர்களே காரணம். திருக்குர்ஆன் சொல்கிறது, சூரா அல் நபாவில் அத்தியாயம் 78 வசனங்கள் 6 to 7 வரை, நாம் பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா, والجبال أوتادا, மலைகளை முளைகளாக ஊன்றி வைக்கவில்லையா? குர்ஆன் மலைகளை முளைகளாக எரிந்ததாக சொல்லவில்லை, முளைகளாக ஆக்கியதைத்தான் சொல்லியிருக்கிறது. அரபு வார்த்தை அவுத்தாத் என்றால் முளைகள் என்ற அர்த்தம், கூடாரத்து முளைகள் போல. இன்று நமக்கு தெரிய வந்துள்ளது, இன்றைய நவீன மண்ணியலில் மலைகளுக்கு ஆழமான வேர்கள் இருக்கிறது என்று. இது 19ஆம் நூற்றாண்டின் பிந்திய பகுதியில்தான் தெரிய வந்துள்ளது. மேலும் மொத்த மலையின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பூமியின் மேல் மட்டத்தில் பார்க்கிறோம். எஞ்சிய பகுதி உள்ளே ஆழத்தில் உள்ளது. அதாவது தரையில் அறையப்பட்ட முளையைப் போலவே நம்மால் சிறிய பகுதியைத்தான் மேலே பார்க்க முடியும். பெரும் பகுதி பூமிக்குள்ளே இருக்கிறது. பனிப்பாறையின் மேல் பகுதி போல சிறிய பகுதி மேலே தெரியும். 90% தண்ணீருக்கு அடியில் இருக்கும். திருக்குர்ஆன் சொல்கிறது, சூரா அல் காஷியாவில் அத்தியாயம் 88 வசனம் 19, மேலும் சூரா அல் நாசியாத் அத்தியாயம் 79 வசனம் 32, والجبال أرساها, மலைகளை நாம் பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். மலைகளை உறுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்று முன்னேற்றம் கண்டுள்ள நவீன மண்ணியல் விஞ்ஞானத்தில் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏற்கனவே சொன்னார், 1960 தட்டியல் கோட்பாடு விளக்கத்தின்படி மலைகள் எழுந்ததாக அவர் நம்மிடத்தில் சொன்னார். இன்றைய மண்ணியலாளர்கள் நமக்கு மலைகள் பூமியை உறுதியாக நிறுத்துவதாக சொல்கிறார்கள். எல்லோரும் சொல்லவில்லை, ஆனால் பலர் சொல்கிறார்கள். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன கருத்தை ஆதரிக்கும் ஒரு மண்ணியல் விஞ்ஞான நூலை கூட நான் இதுவரையில் கண்டதே இல்லை. அப்படி ஒரு நூலை காட்டும்படி நான் அவருக்கு சவால் விடுகிறேன். மண்ணியல் விஞ்ஞானிகளோடு அவர் கொண்ட தனிப்பட்ட தொடர்பு ஆதாரமாக முடியாது, நிரூபிக்கப்பட்ட ஆவணமாக இருக்க வேண்டும். மேலும் பூமி என்ற பெயரில் ஒரு நூல் உள்ளது. எல்லா பல்கலைக்கழகங்களாலும் மண்ணியல் விஞ்ஞான பாடத்தில் பயன்படுத்தப்படுவது. அதன் ஆசிரியர்களுள் ஒருவர், அவரது பெயர் டாக்டர் பிராங்க் பிரஸ், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டரின் ஆலோசகராகவும் இருந்தார். மேலும் அமெரிக்க விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தின் தலைவராகவும் இருந்தவர். அவர் தன்னுடைய நூலில்
எழுதினார். மலைகள் ஆப்பு வடிவத்தில் உள்ளது, அவைகளுக்கு ஆழமான வேர்கள் உண்டு, மேலும் அவர் பூமியை உறுதியாக நிலைப்படுத்துவதே அவற்றின் இயக்கம் என்று சொல்கிறார். மேலும் திருக்குரான் சொல்கிறது சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 31, சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 10, மேலும் சூரா அல் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 15 நாம் மலைகளை பூமியின் மீது உறுதியாக நிறுத்தி வைத்துள்ளோம், இல்லையெனில் உங்களோடு சேர்ந்து அதுவும் அசையும். குரான் சொல்கிறது பூமி ஆட்டம் காணாது தடுப்பதே மலைகளின் செயல்பாடு என்று. மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் டாக்டர் வில்லியம் கேம்பல் அவர் நூலில் எழுதியிருப்பதை இங்கும் சொன்னார். மலைப்பாங்கான பகுதிகளில் பூகம்பங்கள் நிகழ்வதாகவும் அவை பூகம்பத்தை உண்டாக்குவதாக சொன்னார். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று குரானில் எங்குமே சொல்லப்படவில்லை. டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு அரபு தெரியும். அரபு மொழியில் பூகம்பத்தை குறிக்கும் சொல் ஜில்சால் அல்லது ஜல்சலா. ஆனால் நான் ஓதிக்காட்டிய 3 திருக்குரான் வசனங்களிலும் இடம்பெற்ற சொல் தமிதா. தமிதா என்றால் ஆடுதல், அசைதல், சாய்தல். திருக்குரான் சொல்கிறது சூரா லுக்மானில் அத்தியாயம் 31 வசனம் 10, மேலும் சூரா அல் நஹல் அத்தியாயம் 16 வசனம் 15, மேலும் அவன் மலைகளை பூமியில் உறுதியாக ஊன்றியுள்ளான், அது உங்களோடு சேர்ந்து சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதாவது இதன் பொருள் மலைகள் இல்லை என்றால் நீங்கள் நடக்கும் போதோ அல்லது அசையும் போதோ பூமி உங்களோடு சேர்ந்து அசைந்திருக்கும். நீங்கள் சாய்ந்தால் அதுவும் சேர்ந்து சாய்ந்திருக்கும். நமக்கு தெரியும், பொதுவாக நாம் பூமியில் நடக்கும்போது அது ஆடுவதில்லை. இதற்கு காரணத்தை டாக்டர் பிராங்க் பிரஸும் குரானில் மண்ணியல் கோட்பாடுகள் என்ற நூலை எழுதிய சவுதி அரேபிய அறிஞர் டாக்டர் நஜாத்தும் டாக்டர் வில்லியம் கேம்பல் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார்கள். மலைகள் பூமியின் ஆட்டத்தை தடுக்க கூடும் என்றால் மலைப்பகுதிகளில் எப்படி பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்று டாக்டர் வில்லியம் கேம்பல் அவரது புத்தகத்தில் கேட்கிறார். ஏற்கனவே சொன்னது போல மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்று திருக்குரானில் எங்கும் சொல்லப்படவில்லை. பூகம்பம் அரபு மொழியில் ஜில்சால். பூகம்பத்தை குறித்து ஆக்ஸ்போர்ட் அகராதி தரும் விளக்கம்: பூகம்பம் என்பது பூமியின் கடின மேல் தட்டில் உண்டாகும் கொந்தளிப்பாகும். அதிர்வலைகள் அமுங்கி அழுத்தத்தில் கிடந்து திமிரி வெளிவரும் போது, பாறைகளின் வெடிப்பினாலும் எரிமலையின் எதிர் விளைவினாலும். ஜல்சலாவை பற்றி சூரா ஜல்சலா அத்தியாயம் 99 சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு பேசப்படுவது தமிதா பிக்கும், உங்களோடு சேர்ந்து பூமியும் ஆடாது தடுத்திட என்பது மட்டும்தான். மேலும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில், அதாவது மலைகள் பூகம்பத்தை தடுக்கும் என்றால் மலைப்பாங்கான பகுதிகளில் ஏன் பூகம்பங்கள் ஏற்படுகிறது, அதற்கு பதில் நான் சொல்வதாக வைத்துக் கொள்வோம். மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துபவர்கள் என்று நான் சொன்னால், அதற்கு யாராவது என்னிடத்தில் மருத்துவர்கள் நோயாளிகளின் வியாதிகளை குணப்படுத்துகிறார்கள் என்றால், பிறகு ஏன் மருத்துவரே இல்லாத வீடுகளை விட மருத்துவர்கள் அதிகம் இருக்கும் மருத்துவமனையில் நோயாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? கடலியல் சம்பந்தமாக புனிதமிகு குரான் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். சூரா அல் ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 53, இரு கடல்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பவன் அவனே, ஒன்று சுவையும் இனிமையும் வாய்ந்தது, மற்றொன்று உப்பும் கசப்பும் கலந்தது. அவைகள் சந்தித்தாலும் கலப்பதில்லை. இரண்டுக்கும் இடையே ஒரு தடுப்பு இருக்கிறது, அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. குரானில் சூரா அர் ரஹ்மான் அத்தியாயம் 55 வசனம் 19-20, மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், இரு கடல்களையும் அவனே சந்திக்கச் செய்தான், ஆயினும் அவைகளுக்கிடையில் ஒரு தடுப்புண்டு, இடையில் இருக்கும் அந்த தடுப்பை அவைகளால் மீறவே முடியாது. முற்காலத்தில் திருக்குரான் விரிவுரையாளர்கள் குரான் என்ன சொல்கிறது என்று திகைத்தார்கள். நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர் இருப்பது நமக்கு தெரியும், ஆனால் அவைகளுக்கு இடையில் ஒரு தடுப்பா, அவைகள் சந்தித்தாலும் கலக்காது. இன்று கடலியல் விஞ்ஞானம் வளர்ந்ததால் நமக்கு தெரிய வந்துள்ளது, அதாவது ஒரு நீர் மற்றொரு நீருடன் கலக்கின்ற போது தன்னுடைய சொந்த கூறுகளை இழந்து மற்ற நீரின் தன்மையை பெறுகிறது என்கிறார்கள். நீரின் இயல் மாற்றம் ஏற்படுகின்ற சரிவான பகுதி உண்டு, அதை குரான் பர்சக் கண்ணுக்கு புலப்படாத தடை என்கிறது. பல விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அமெரிக்காவிலும் கூட கடலியல் விஞ்ஞானி டாக்டர் ஹே இதை ஒப்புக்கொள்கிறார். மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் தனது புத்தகத்தில் இது ஒரு அவதானிக்கத்தக்க விஷயம்தான் என்கிறார். அந்த காலத்தில் மீனவர்களுக்கு 2 வகை தண்ணீர் இருந்தது தெரியும். ஆகவே முகமது நபி அவர்கள் சிரியாவிற்கு சென்ற பொழுது கடலுக்குள் சென்றிருப்பார் அல்லது மீனவர்களுடன் பேசியிருப்பார். 2 வகை தண்ணீர் இருப்பது எல்லோருக்கும் தெரியும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கண்ணுக்கு புலப்படாத அந்த திரையை பற்றி சமீபத்தில் தான் தெரிய வந்தது. விஞ்ஞான பூர்வமாக நாம் பார்க்க வேண்டியது பர்சக்கை தானே தவிர 2 வகை தண்ணீரை அல்ல. இப்போது கருவியலுக்கு வருவோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் ஏறக்குறைய பாதி நேரம் இதை பற்றி தான் பேசினார்.
அவர் பேசிய சின்னஞ்சிறு குதர்க்கமான விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இடம் தராது. சுருக்கமாக பதில் அளிக்கிறேன். அது திருப்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். விரிவான விவரங்களுக்கு என்னுடைய குரானும் நவீன விஞ்ஞானமும் மற்றும் குரானும் மருத்துவ விஞ்ஞானமும் என்ற ஒளி நாடாக்களை பாருங்கள். அரபுக்கள் குழு ஒன்று கருவியல் பற்றி குரானிலும் ஹதீசுகளிலும் வந்த கருத்துக்களை அவர்கள் திரட்டி ஒன்று சேர்த்து அதை டாக்டர் கீத் மோரிடம் அளித்தார்கள். அப்போது அவர் கனடா நாட்டின் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக இருந்தார். தற்போது அவர் கருவியலில் முதன்மை வாய்ந்த விஞ்ஞானிகளில் ஒருவர். குரானின் பல மொழிபெயர்ப்புகளை ஆய்ந்த அவரிடம் கருத்தை கேட்டார்கள். அவர் சொன்னார், குரானிலும் ஹதீசுகளிலும் நான் பார்த்த விஷயங்கள் நவீன கருவியல் விஞ்ஞானத்தோடு உடன்படுகின்றன. ஆனால் சில விஷயங்களை என்னால் சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் தவறு என்றும் சொல்ல முடியாது, ஏனென்றால் அதை பற்றி எனக்கே தெரியாது என்றார். அப்படியான 2 வசனங்கள் தான் துவக்கத்தில் குரான் இறங்கிய போதே இறங்கியவை. சூரா அல் அலக் அத்தியாயம் 96 வசனங்கள் 1, 2 அவை சொல்கிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் கலகல் இன்சான மின் அலக். ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு தொத்திக் கொண்டிருக்கும் அட்டை போன்ற ஒன்றிலிருந்து மனிதர்களை படைத்த உமது இறைவன் பெயரால் பறைசாற்றுவீராக. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்ன வாதத்திற்கு நாம் வருவோம். ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை நாம் ஆய்கின்ற போது அந்த சொல் தோன்றிய காலகட்டத்தில் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் சொன்னது சரியே. அர்த்தத்தை ஆய்வதற்கு அந்த சொல் வெளியான காலகட்டத்தில் எந்த மக்கள் அதை பயன்படுத்தினார்களோ அதை ஆராயத்தான் வேண்டும். அவருடைய இந்த கருத்தை பொறுத்தவரையில், பைபிளை பொறுத்தவரையில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் பைபிள் இஸ்ரவேலின் குழந்தைகளுக்காக அந்த சமயத்திற்காக மட்டுமே வந்தது. மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 5லும் 6லும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கூறினார், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும். யார் புறஜாதியினர்? யூதர் அல்லாதோர், முஸ்லிம்கள், இந்துக்கள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலின் வீட்டார் இடத்திற்கு போங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 24 காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்களுக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பைபிளும் இஸ்ரவேல் குழந்தைகளுக்காக வந்தவையாகும். ஆகவே பைபிளை ஆய்வதற்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களையே நாம் பார்க்க வேண்டும். ஆனால் திருக்குரான் அந்த காலகட்டத்தில் இருந்த அரபு மக்களுக்கு மட்டுமல்ல, திருக்குரான் முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, திருக்குரான் மொத்த மனித இனத்திற்காகவும் அருளப்பட்டது. யுக முடிவு நாள் வரைக்கும் வழிகாட்டுவதற்காக வந்ததாகும். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52லும், சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185லும், சூரா அல் ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 41லும் குரான் முழு மனித இனத்திற்காக என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்காகவோ அரபியர்களுக்காகவோ மட்டும் அனுப்பப்படவில்லை. மேலும் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அல் அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 107ல், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. ஆகவே குரானை பொறுத்தவரையில் அதன் அர்த்தத்தை அந்த காலத்திற்காக மட்டுமே என்று வரையறுக்க முடியாது. அது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். அலக்கா என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அட்டை போல் ஒரு அம்சம் அல்லது தொத்திக் கொள்வது. ஆகவே புரொஃபசர் கீத் மோர் ஆரம்ப கட்டத்தில் கரு அட்டை போன்ற வடிவம் கொண்டதை நான் அறிந்திருக்கவில்லை என்றார். அவர் தனது ஆய்வுக்கூடத்திற்கு சென்று அங்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வழியே கருவின் ஆரம்ப கட்டத்தை ஆய்ந்தார். பிறகு ஒரு படத்திலிருந்து அட்டையோடு அதை ஒப்பிட்டு பார்த்தார். அதன் ஒற்றுமையை பார்த்து அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதோ பாருங்கள், இது அட்டை மற்றும் மனித கருவின் படம். டாக்டர் வில்லியம் கேம்பல் காட்டியது மற்றொரு கோணத்தில் தெரிகின்ற தோற்றம். நான் புத்தகத்தை இப்படி காட்டினால் நீள் சதுர வடிவத்தில் இருக்கிறது. அதையே இப்படி காட்டினால் இது வேறொரு தோற்ற வடிவம். இந்த விளக்க வரைபடம் புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. ஸ்லைடில் காண்பிக்கப்பட்ட படமும் இதில் உள்ளது. நான் அதை அலசுவேன் இன்ஷா அல்லாஹ். புரொஃபசர் கீத் மோரிடம் 80 கேள்விகள் கேட்கப்பட்ட பின் அவர் சொன்னார், இந்த 80 கேள்விகளையும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னிடம் கேட்டிருந்தால் அதில் பாதிக்கு மேல் எனக்கு பதில் தெரிந்திருக்காது என்றார். ஏனென்றால் கருவியலின் ஞானமே கடந்த 30 ஆண்டுகளாகத்தான் முதிர்ச்சி பெற்றுள்ளது. இதை அவர் 80களில் சொன்னார். இப்போது நாம் டாக்டர் கீத் மோரை நம்புவோமா
அவருடைய வாக்குமூலங்கள் வெளியே விற்கப்படுகின்றன, ஒளிநாடாக்கள் விற்கப்படுகின்றன. அதுதான் உண்மை. அன்னாவுல் ஹக் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். அல்லது டாக்டர் வில்லியம் கேம்பல் டாக்டர் கீத் மூருடன் ஏதோ பேசினேன் என்றாரே, அதை நம்ப போகிறீர்களா? அல்லது இதோ இந்த இஸ்லாமிய பதிப்பு நூலில் ஆதாரங்கள் தரப்பட்டிருப்பதோடு நான் காண்பித்த புகைப்படங்களும் உள்ளன. மேலும் வெளியே விற்கப்படும் ஒளிநாடாக்களில் அவருடைய வாக்குமூலத்தை கேட்கலாம். இப்போது முடிவெடுக்க வேண்டியது நீங்கள்தான். டாக்டர் கேம்பலுடன் அவர் பேசியதை நம்புவீர்களா அல்லது வீடியோவில் அவர் பேசுவதை நம்புவீர்களா? என்னுடைய வீடியோவை டாக்டர் கேம்பல் காண்பித்தாரே, அதற்கு 100% ஆதாரம் உள்ளது. சந்திரன் பிரதிபிம்ப ஒளி பெற்றது, அதை பற்றி பிறகு பேசுகிறேன். டாக்டர் கீத் மோர் அதன் பிறகு குரான் ஹதீசுகளிலிருந்து திரட்டிய தகவல்கள் மனித வளர்ச்சி என்ற இந்த நூலில் இணைக்கப்பட்டுள்ளது. 3வது பதிப்பு கண்டுள்ள இந்த மகத்தான நூல் ஒரு தனிப்பட்ட ஆசிரியரால் அந்த ஆண்டில் எழுதப்பட்ட மிக சிறந்த மருத்துவ ஆய்வு நூல் என்ற விருதினை பெற்றது. இதுதான் அந்த இஸ்லாமிய பதிப்பு. ஷேக் அப்துல் மஜீத் அல் ஜிந்தானியால் வெளியிடப்பட்டது. டாக்டர் கீத் மோரே அதற்கு நற்சான்றிதழும் வழங்கியுள்ளார். திருக்குரான் சொல்கிறது, சூரா அல் முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனம் 13, மேலும் சூரா அல் ஹஜ்ஜில் அத்தியாயம் 22 வசனம் 5, மேலும் திருக்குரானில் 11ற்கும் குறைவில்லாத இடங்களில் மனித இனம் நுத்ஃபாவால் உருவாக்கப்படுகிறார்கள். சிறு துளி அளவு திரவம், அதாவது ஒரு கோப்பையின் அடியில் இருக்கும் சொட்டு போல, அதுதான் அரபியில் நுத்ஃபா. சிறிய அளவு. ஒரு இந்திரிய வெளிப்பாட்டில் லட்சோப லட்சம் உயிரணுக்கள் உள்ளன. சினையை கருவாக்க அதில் ஒரே ஒரு உயிரணு போதும். இதையே குரான் நுத்ஃபா என்று சொல்கிறது. குரான் சொல்கிறது சூரா சஜ்தாவில் அத்தியாயம் 32 வசனம் 8, சுலாலாவிலிருந்து நாம் மனிதனை படைத்தோம். ஒரு அம்சத்தின் சிறந்த பகுதி என்று பொருள். லட்சோப லட்ச உயிரணுக்களில் சினையை கருவாக்கும் அந்த ஒரே ஒரு உயிரணுவை குரான் சுலாலா என்று சொல்கிறது, மொத்த அம்சத்தின் சிறந்த பகுதி. மேலும் குரான் சொல்கிறது சூரா இன்சானில் அத்தியாயம் 76 வசனம் 2, நாம் மனிதனை நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்ற ஒரு இந்திரிய துளியிலிருந்து படைத்திருக்கிறோம். இது உயிரணு மற்றும் சினையின் சேர்க்கையை குறிக்கிறது. கரு உருவாக இவை இரண்டுமே தேவை. புனித குரான் கருவாக்க கட்டங்களை மிக துல்லியமாக விளக்குகிறது. இது சம்பந்தமான கண்ணாடி வில்லைகளை டாக்டர் வில்லியம் கேம்பல் நமக்கு காட்டினார். இந்த உரையை நான் முழுமையாக முடிக்க எனக்கு உதவியது. சூரா அல் முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனம் 12 14, அதன் மொழிபெயர்ப்பு, நாம் மனிதனை படைத்தது ஒரு நுத்ஃபாவிலிருந்து, ஒரு சிறு துளி திரவம். பிறகு அது கராரே மக்கீன் பாதுகாப்பான அறைக்குள் வைக்கப்படுகிறது. பிறகு அதை நாம் அலகாவாக்கினோம், அட்டை போன்ற ஒன்று, தொத்திக்கொள்ளும் ஒன்று, இரத்த கட்டியாக ஆக்கினோம் என்கிறான். பிறகு அந்த அலகாவை முத்காவாக்கினோம், மெல்லப்பட்ட துண்டு இறைச்சி போல. பிறகு முத்காவை இசாமாவாக்கினோம், எலும்புகள். பிறகு அந்த எலும்புகளை தசையால் போர்த்தினோம், அதை ஒரு புது படைப்பாக மாற்றினோம். படைப்பதில் சிறந்தவனான இறைவனை மகத்துவம் மிக்கவன். புனித குரானின் இந்த 3 வசனங்கள் கருவாக்க கட்டங்களின் வெவ்வேறு நிலைகளை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. முதலில் நுத்ஃபா பாதுகாப்பான ஒரு அறைக்குள் வைக்கப்படுகிறது. பிறகு அலகாவாகிறது. அலகாவுக்கு 3 அர்த்தங்கள் உள்ளது. ஒன்று, தொத்திக் கொண்டிருக்கும் ஒரு பொருள், அதாவது துவக்கத்தில் கருவறை சுவரில் ஒட்டிக்கொண்டு தொடர்ந்து இறுதி வரை அப்படியே இருக்கிறது. இரண்டாவதாக, அட்டை போன்ற ஒன்று என்றும் அர்த்தம் இருக்கிறது. நான் முன்னால் சொன்னது போல அந்த கரு துவக்க நிலைகளில் அட்டை போல்தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி அட்டையைப் போலவே அது இயங்குகிறது. தாயிடமிருந்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது, அட்டை இரத்தத்தை உறிஞ்சுவது போல. மூன்றாவது அர்த்தம், அதைத்தான் டாக்டர் வில்லியம் கேம்பல் ஆட்சேபித்தார். அது இரத்தக்கட்டி என்பது எப்படி சரியாகும்? அப்படியாக இருக்கும் பட்சத்தில் குரானின் கூற்று தவறு என்றார். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னதைப் போல அது இரத்தக்கட்டியாக இல்லாமல் இருந்தால் அவர் கருத்தை நானும் கூட ஏற்றுக்கொண்டு குரானில் தவறாக சொல்லியிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள், குரானில் தவறில்லை. மரியாதைக்குரிய டாக்டர் வில்லியம் கேம்பல் தான் தவறாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இன்று மிக முன்னேறியுள்ள கருவியல் விஞ்ஞானத்தில், குறிப்பாக டாக்டர் கீத் மோர் அவர் சொல்கிறார், ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கருவானது அட்டை போல் காட்சியளிப்பது மட்டுமல்லாமல் ஒரு இரத்த கட்டியை போலவும் காட்சியளிக்கிறது என்கிறார். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில், அதாவது அலகாவின் கட்டத்தில், கருவின் 3வது வாரத்தில் இரத்த நாளங்களுக்குள் இரத்தம் உறைந்து விடுகிறது. மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் உங்களுக்கு ஒரு ஸ்லைடை காண்பித்து எனக்கு சுலபமாக்கிவிட்டார்.
அங்கிருந்து பார்ப்பது கஷ்டம். இதே படத்தை தான் அவரும் காட்டினார். இதைத்தான் புரொஃபசர் கீத்மோர் அவர்கள் இரத்த கட்டி என்று சொன்னார்கள். இதில் இரத்த நாளங்களுக்குள் இரத்தம் உறைந்திருக்கிறது. மேலும் கருவின் 3வது வாரத்தில் இரத்த ஓட்டம் இருப்பதில்லை, அது பிறகுதான் நடக்கும். ஆகவே இந்த கட்டத்தில் கட்டியின் வடிவத்தில் தான் கரு இருக்கும். மேலும் இந்த கட்டத்தில் கருச்சிதைவு ஏற்படும் சமயத்தில் இரத்த கட்டியாக விழுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரே வரியில் டாக்டர் வில்லியம் கேம்பலின் எல்லா விதமான குற்றச்சாட்டிற்கும் பதில் சொல்லிவிட முடியும். அது என்னவென்றால், திருக்குரானில் விவரிக்கப்பட்டுள்ள இந்த கருவாக்க கட்டங்கள் தோற்றத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தோற்றம், முதலாவது தோற்றம் அலகா, அட்டை போன்றது, அதுவே இரத்த கட்டியும் கூட. மேலும் டாக்டர் வில்லியம் கேம்பல் சரியாகத்தான் சொன்னார். பெண்கள் அவரிடத்தில் வந்து கட்டியை அகற்றிவிடுங்கள் என்று சொல்வார்களாம். கட்டி போல்தானே தெரிகிறது. தோற்றத்தை அடிப்படையாக வைத்தே கட்டங்கள் விவரிக்கப்படுகின்றன. அது படைக்கப்பட்டிருக்கும் விதம் ஒரு கட்டியை போன்றோ ஒரு அட்டையை போன்றோ தொத்திக் கொண்டிருக்கும் ஒன்று போன்றோ தோற்றம் அளிக்கிறது. அலக்காவை முத்காவாக ஆக்கினோம் என்று குரான் சொல்கிறது, மெல்லப்பட்ட சதை போல. புரொஃபசர் கீத்மோர் பிளாஸ்டிக் அச்சை எடுத்து கடித்தார். அது முத்காவை போல ஆனது. அதிலிருந்த பல் தடங்கள் முத்காவை போல இருந்தது. டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், அலக்கா முத்காவாகும் போதும் அது ஒட்டிக்கொண்டுதான் இருக்கிறது. 8.5 மாதம் வரை ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும். ஆகவே குரான் தவறு என்றார். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், குரான் தோற்றத்தை மட்டும்தான் விவரிக்கிறது. அட்டை போன்ற தோற்றமும் கட்டி போன்ற தோற்றமும் மெல்லப்பட்ட சதையின் தோற்றமாக மாறுகிறது. அது பிறகு கடைசி வரை தொத்திக் கொண்டிருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் குரான் தோற்றத்தை விவரிக்கிறது, அதன் இயக்கத்தை அல்ல. மேலும் குரான் சொல்கிறது, முத்காவை இசாமா எலும்பாக ஆக்கினோம், பிறகு அதை தசையால் போர்த்தினோம். டாக்டர் வில்லியம் கேம்பல் சொன்னார், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது தசைகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் முன்னோடியானது எலும்புகள்தான், அவையெல்லாம் ஒன்றாகவே உருவாகின்றன. அவருடைய இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று கருவியல் விஞ்ஞானம் தசைகளுக்கு முந்தியவை எலும்புகள்தான் என்று சொல்கிறது. 25லிருந்து 40வது நாள் அளவில் ஒருங்கிணைந்து உருவாகின்றது. இதையே குரான் முத்காவின் கட்டம் என்கிறது. ஆனால் அவை வளர்ச்சி பெறவில்லை. பின்னால் 7வது வாரத்தின் முடிவில்தான் அந்த கரு ஒரு மனித தோற்றத்தை பெறுகிறது. அதன் பிறகு எலும்புகள் உருவாகின்றன. இன்று நவீன கருவியல் விஞ்ஞானம் 42வது நாளுக்கு பிறகு எலும்புகள் உருவாகிவிட்டதாக சொல்கிறது. அது எலும்புக்கூடு போன்ற ஒரு தோற்றத்தையும் பெறுகிறது. எலும்புகள் உருவாகிவிட்ட இந்த நிலையில் கூட தசைகள் உருவாகவில்லை. பின்னால் 7வது வாரத்தின் முடிவில் 8வது வாரத்தின் துவக்கத்தில் தான் தசைகள் உருவாகின்றன. ஆகவே திருக்குரான் மிக தெளிவாக கூறியுள்ளது, முதலில் அலகா, பிறகு முத்கா, இஜாமா, அதன் பிறகு தசையால் மூடப்பட வேண்டும். வரிசைப்படுத்தி பார்க்கும்போது குரானின் வர்ணனை சரியே. மேலும் புரொஃபசர் கீத்மோர் சொல்கிறார், நவீன கருவியல் விஞ்ஞானத்தில் இந்த கட்டங்களை விவரித்திருக்கும் விதம் 1, 2, 3, 4, 5 என்று அது குழப்பமாக உள்ளது. ஆனால் தோற்றத்தை அடிப்படையாக வைத்து கருவாக்கத்தை குரான் விவரிப்பதே மிக மிக சிறந்தது என்று சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவேதான் அவர் நபிகள் நாயகம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்றுக்கொள்வதற்கோ திருக்குரானை இறைவனின் வேதம் என்று ஒத்துக்கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை என்றார். திருக்குரானில் சூரா அன்-நிசாவில் அத்தியாயம் 4 வசனம் 56 வலியை பற்றி பேசுகிறான். இதற்கு முன்னால் மருத்துவர்கள் மூளையிலிருந்து உருவாகின்ற உணர்வே வலி என்றுதான் நம்பி வந்தார்கள். இன்று தெரிய வந்துள்ளது, மூளையை தவிர தோலில் உள்ள வலி உணர்விகள் வலியை உணர காரணமாக இருக்கின்றன. அதை நாம் வலி உணர்விகள் என்று அழைக்கிறோம். திருக்குரான் சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 56 எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் நரகத்தில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடலின் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அனுபவிப்பதற்காக. தோலுக்கு வலியை உணரக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் குரான் வலி உணர்விகள் என்கிறது. புரொஃபசர் தகட ஷான் தாய்லாந்தின் சாங்மாய் பல்கலைக்கழகத்தின் உடற்கூறியல் துறையின் தலைவராக உள்ளார். இந்த ஒரு வசனத்தை அவர் பார்த்த மாத்திரத்தில் கலிமாவுக்கு ஷஹாதா பகர்ந்து ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை அன்றி வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதுவர் என்று ஏற்றுக்கொண்டார். நான் என் பேச்சின் துவக்கத்தில்
மாமரை திருக்குரானில் இருந்து சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 53 எடுத்துரைத்தேன். سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق أولم يكفي بربك أنه على كل شيء شهيد. நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் அத்தாட்சிகளை காண்பிப்போம். இந்த ஒரு வசனமே டாக்டர் ஷானுக்கு திருக்குரான் ஒரு தெய்வீக மறைதான் என்பதை நிரூபிக்க போதுமாகிவிட்டது. சிலருக்கு 10 சான்றுகள் வேண்டியிருக்கும், சிலருக்கு 100, சிலர் 1000 சான்றுகளை பெற்ற பின்பும் உண்மையை ஏற்று